வாசம் பண்ணும்படியாக தேவன் கொடுத்த இந்த மாலை வேலைக்காக, இந்த கொடுக்கைக்காக நன்றி செலுத்தி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடு கூட அவரை ஸ்தோத்திரிப்போம். கடந்த மாதங்கள் முழுவதும் நம்மை கன்னிமணி போல பாதுகாத்த தேவன், வேலை சிறங்களில் குடும்பத்திலே எல்லாவற்றிலும் நம்மை போதுமானவராய் அற்புதமாய் நடத்தின தேவனை ஹல்லேலூயா. அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த கொடுக்கைக்காக நன்றி செலுத்துவோமா. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்படியாய், அவரை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய், வார்த்தையில பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த மாலவேளையிலே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. கர்த்தாவே எங்களை ஒன்று கூட்டி அப்பா உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, ஆண்டவரே அற்புதங்களை காணும்படியாக, அதிசயங்களை காணும்படியாக, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாக, கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தின கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், அவர் உன்னதமான தேவனை, ஜீவனுள்ள தேவனை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக கரங்களை தட்டி அவரை வரவேற்போமா. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எங்க 2-3 பேர் நாமத்தினாலே கூடினார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய், அரவணைக்கும்படியாய், ஆண்டவரே தகப்பனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களை ஆண்டவரே நடத்தும்படியாய், ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற கிருபைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே வேலை ஸ்தலங்களிலே தகப்பனே அப்பா அதிகாரி கண்களில் தயவடைக்க கிருபை செய்தீரே, வழிநடத்தினீரே ராஜா. அப்பா தகப்பனே ஆண்டவரே அப்பா நாங்கள் வேலை செய்யத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த பலனுக்காக, ஆண்டவரே ஆரோக்கியத்திற்காக, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை தொழுது கொள்ளும்படியாக கர்த்தாவே இந்த நாளை எங்களுக்கு கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காக உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பகுதியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வந்த யாவரையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. என் தேவன் ஒவ்வொருவரையும் அபிஷேகித்து வழிநடத்தும்படியாய், ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனை வெளியே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு ஆராதனை ஏறெடுக்கும்படியாய், உம்மை நாங்கள் புகழும்படியாய், போற்றும்படியாய், ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்தும்படியாய், கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சோர்வுகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. எல்லாம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலோ நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த மாணவர்களிலே தகப்பனே வாக்கு மாறாதவராய் உன்னத தேவனாய் எங்களை வழிநடத்தின கிருபைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த கொடுக்கை ஆசீர்வதிங்க. எடுத்து நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல விசேஷித்த கரம் ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்புவீராக, ஆண்டவரே ஆட்கொள்ளுவீராக ராஜா. நீர் நடத்துவீராக ஆண்டவரே. ஆவியோடு உண்மையோடு போய் தொழுது கொள்ளும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு போய் தொழுது கொள்ளும்படியாய் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு விசை கூட எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை சுத்திகரிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக, வழிநடத்துவீராக. ஆரம்பம் முதல் முடி வரை தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இதனால் இது துணிக்கும்படியாக வந்திருக்கிற ஒவ்வொரு நம்ம எல்லாரும் எழுந்திருந்து அவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா ஆழத்திலிருந்து எல்லாரும் அவரை ஸ்தோத்திரித்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்வர், உண்மை போல யாருங்களப்பா. இந்த நாளில் அப்பா கூட்டமாக உண்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஜபத்தை கேட்கிறோம் அப்பா. ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன் இந்த நாளில் அப்பா எங்கள் ஆராதனையில் பிரியப்பட போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். சகல ஸ்துதிகளை பார்க்கலாம். இந்த வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன் இந்த நாளில் அப்பா எங்களோடு நீர் பேச போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தாவீதின் திறவுகோலை உடைய தேவன், ஒருவரும் கூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன், ஒருவரும் திறக்க கூடாதபடி கூட்டுற தேவன் இந்த நாளில் அப்பா உண்மை நோக்கி பார்க்கிறேன். எல்லோரும் உற்சாகத்தோடு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த நேரத்தில் கூட அப்பா ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
சங்கீதக்காரன் இப்படியா சொல்லலாம், கர்த்தரை காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமது அடியனுடைய ஜெபத்தை கேட்டு செவி கொடுத்து விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனியும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் ஆத்மாவை காத்தருளும். நான் பக்தி உள்ளவன். என் தேவனே, உம்மை கூப்பிடுற உமது அடியனை நீ ரட்சிப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். கர்த்தாவே, என் ஆத்மாவை காத்தருளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உமது கிருபை எனக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. என் தேவனே, என்னுடைய ஜெபத்தை செவி கொடுத்து என்னுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கவனிப்பீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுற யாவரும் மேலும் கிருபை மிகுந்தவரா இருக்கிறது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உம்முடைய நாமத்திற்கு முன்பாக பணிந்து உம்மை தொழுது கொள்வார்கள். என் தேவனே, என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டருளீராக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நான் துன்பப்படுகிற நாளிலே உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய வழிகளை எனக்கு போதி தருவீராக. கர்த்தாவே, உம்முடைய பாதை எனக்கு தெரிவிப்பீராக. நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். கர்த்தாவே, என் இருதயத்தை ஒருமுகப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் பயந்து நடக்கும்படி என் இருதயத்தை நீர் ஒருமுகப்படுத்துவீராக. கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சகல துதிகளை பார்க்கல நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளின தேவன் நீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். எல்லோரும் வாயை திறந்து உற்சாகத்தோடு உன்னத தேவனை நோக்கினார் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. என் ஆத்மாவை பாதாளத்திலிருந்து நீர் தப்புவித்தீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அதுக்காக உமக்கு ஸ்தோத்திர பலியில் இருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் இரக்கமும் மிகுந்த கிருபையும் நீடிய பொறுமையும் சத்தியம் உள்ள தேவன். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நான் துன்பப்படுகிற நாளிலே நீர் எனக்கு உதவி செய்து என்னை தேற்றுகிறதை என் பயனர் கண்டு வெட்கப்படுத்தும்படியாக எனக்கு நீர் ஒரு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அப்படி என்ன அப்பா, நான் துன்பப்படுகிற நிலையில் என்னை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல அப்பா, நீ தீங்கு நாளில் உம்முடைய கூடாரம் அறையில் ஒளித்து வைத்து என்னுடைய கால்கள் வலுவாதபடி கண்மேலை மேல் உயர்த்தி நிறுத்தி என்னை பாதுகாத்த தேவன். அப்படிப்பட்ட உன்னத தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திர விலையில ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. அந்த நாளுக்காக நன்றி அப்பா. நீ தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நன்றி. இப்போதும் கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க முடியாது நீ தந்த அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் குடும்பங்களை பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் கூட அப்பா ஹல்லேலூயா உம்முடைய சமூகத்தில் நிற்க வைத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்போதும் ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
என்னாலும் நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். நம்முடைய இறுதி வரை, நம்முடைய இறுதி வரை, நம்முடைய இறுதி வரை, நம்முடைய இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்முடைய இறுதி வரை, நம்முடைய இறுதி வரை, நம்முடைய இறுதி வரை, நம்முடைய இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே. எந்நாளும் நடத்துவாரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. வருகையாக சென்ற யாக்கோபை இரு பரிவாரங்களோட திரும்பி வர செய்த உன்னதமான தேவன், ஒன்றும் இல்லாதிருக்க இயேசப்பா ஆசீர்வதிக்க உம்மால் மாத்திரமே கூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. இளையகுமாரனை பார்க்கும்போது தன் தகப்பனை விட்டு எல்லா உலக இச்சைகளுக்கு அடிமைப்பட்டு துன்மார்க்கமாய் ஜீவித்து லாஸ்ட் ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் அந்த தகப்பனை நோக்கி பார்க்கும்போது அந்த தகப்பன், என் மகன் எப்போது என்னிடத்தில் வர என்று நம்மையே பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். எப்போது நாம் அவரிடத்தில் வருவோம் என்று, நம்ம உலக இச்சைகளை விட்டு தேவனை நோக்கி பார்ப்போம் என்றால் தேவனிடத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று சமாதானமாக ஜீவிக்க முடியும். அப்படி நம்மை வழி நடத்துகிற உன்னதமான தேவனை நோக்கி பார்ப்போமாக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்த தேவன், உங்களுடைய ஊழியங்களை செய்யறதற்காக எங்களை தெரிந்தெடுத்த தேவன், இந்த நாளிலும் அப்பா உங்களுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நடக்க தேவரீர் உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விஷயம் ஏற்றுக்கொள்வீராக. மாம்சமான யாவர் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன், இதோ தாகம் உள்ள மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொன்னீரே அப்பா. உன் வாயை விரிவாய்த்திர நான் அதை நிரப்புவேன் சொன்னீங்களா அப்பா. அந்த நேரத்துல அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. வந்திருக்கும் ஒவ்வொரு உங்களுடைய அபிஷேகத்தால் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஒரு விஷயங்களை நினைத்தருவீராக. உமக்காக எங்களை ஏற்றுக்கொள்வீராக அப்பா. நாங்கள் எங்கள் ஒவ்வொரு தாழ்த்து ஒரு விஷயம் கூட ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் ஒவ்வொரு நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உமக்காக நிலைநிறுத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. முடிவு பெறுந்த நிலைத்து நிற்பவனை ரட்சிக்கப்படுவான் சொன்னீங்களே அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் முடிவு பெறுந்த நிலைத்து நின்று உமக்கு சாட்சிகளாக அநேருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடியவர்களாக எங்கள் ஒவ்வொரு நீர் மாற்ற போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. இம்மட்டு அப்பா காத்ததுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதியும் உமக்கே செலுத்துறோம் அப்பா. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம்.
வசனம் எனக்கு உணவாகும்
ஆண்டவரான இயேசுவே உம்மை மாத்திரமே துதிப்பேன். எல்லா துதி கனவு உண்மைக்கு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு இசை கூட அப்பா உண்மை நோக்கி ஏசப்பா ஸ்தோத்திர பலியிட ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்த ஓட்டத்தை ஏசப்பா முழுதுமாக ஓடி முடிக்கும்படியாக நீர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்த போற கிருபைக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. மீதியான நேரத்தை உமது கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். இப்போது வேதாமத்திலிருந்து காலையில் வாசிக்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 80. நாம் மாறி வச்சுக்கோம். இஸ்ரவேல் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடமாடுகிறவரே செவிகொடும், கேருவின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியும். தேவனே, எங்களை கிருபை நிமித்த கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். சேனைகளின் தேவனே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேறொன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது தன் கொடியை சமுத்திர மட்டமாகவும் அதன் கிளைகள் நதி மட்டமாகவும் பரவிவிட்டது. காட்டுப்பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. உம்முடைய வலதுகரம் நாட்டின் கொடியையும் உமக்கு நீர் நடைபெறுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். உமது கரம் உமது வலது வருஷத்தின் புறமாய் இருக்கிறது. உமது நீர் திடப்படுத்துகிற மனுஷனான மீதியாக இருப்பதாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். இப்போது பாலராஜ் பிரதர் வந்து ஒரு தனிப்பாடல் பண்ணணும். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆகா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே தேவா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதிவானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதிவானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. ஆகா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும்
காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நிலத்தின் ஜீவராசியும் நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்த நிலத்தின் ஜீவராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரனே உமை போற்றுமே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன் ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இப்போது ஜான் பிரதர் வந்து கர்த்தருடைய செய்தி விட்டாங்க. சோதரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். நாம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி கேட்போம். சோதரன் தாப்பனே ஆண்டவரே தந்த என்ன வார்த்தை நீங்கள் பேசுறீங்க எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுத்துங்கப்பா. உங்களுடைய வார்த்தை இருக்கும் இதயத்தில் சென்றடைவதற்கு ஒவ்வொரு இதயத்தை தொடங்கப்பா. எங்களை தாழ்த்துக்கிற வெறுமையாக இருந்தாப்பனே உங்களை காமமாய்ப்படுவதாக சோதரன். இன்று எடுத்துக்கொண்ட நோக்கம் என்னன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகிற என்ன வழி அப்படின்னு. யோவான் 17:6 நீர் உலகத்தில் தெரிந்து எடுத்து எனக்கு அந்த மனுஷனுக்கு உம்முடைய நாமத்தை உம்முடைய இருந்தார்கள் அவர்கள் எனக்கு தந்தீர் அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். யோவான் 17:8 சொன்னபோல இயேசுவை அறிந்தவர்களாக இன்றைக்கு என் கூட மோட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். நம்ம யோவான் 3:5 சொன்னபடி இயேசு பிரதித்திரமாக ஒருவன் மறுபடியும் ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கு. மெயினாக நம்மளுடைய நம்ம வாழ்கிற நோக்கம் என்னன்னா பரலோக ராஜ்யம். அது நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். நம்ம முதலாவது ஆண்டவருடைய பிரசங்கமே இதுதான், பரலோக ராஜ்யத்துக்கு போகிற வழி. நம்ம ஒவ்வொரு பேரும் கெட்டு போகாமல் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு தான் ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கிறது. நாம் அநேக நேரத்தில் எவ்வளோ வழி தவறி போயிருக்கலாம். குறிப்பாக என்னையே நான் எடுத்துட்டேன். பல வருடங்களாக 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ அந்த சபைக்கு வந்தோம், ஏதோ தான் போன மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் வாழ்க்கையில். ஆனால் உண்மையான ஒரு முறுமுறுத்தலோடு தான் நடந்து போயிட்டு இருந்தது. ஆனால் எப்போ நம்ம உண்மையாட்ட நம்ம எப்போ நம்ம போகிறோமோ அதுக்கப்புறம் தான் நம்ம அர்த்தம் உள்ள வாழ்க்கை. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இது நம்ம ஆண்டவர் யாருமே உதற மாட்டார், யாருமே வெறுக்கிறதாகவும் இல்லை. அதாவது லாஸ்ட்டு அவர் சிலுவையில் அறைந்த நேரத்தில் கூட அந்த கல்லனை கூட அவர் ரசித்தார். லாஸ்ட்டு ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்து கொள்ளணும்னு சொன்ன அந்த கல்லன் அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் என்ன தவறு இருந்தாலும் நீ பரதேசில் என்னோட நிற்பான்னு சொன்னார். அப்போ யாருமே அவர் ஒதுக்காத ஆண்டவர். அப்போ நம்ம வாழ்கிற நோக்கம் நம்ம
நம்ம இப்போ நம்ம ஒரு கூட்டமாக நம்ம இருக்கிறோம், நம்மளோட எதுவுமே இல்லை, அவருடைய சித்தம். நம்ம குடும்பத்திலே எத்தனை பேர் நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் அவங்க மனம் திரும்பியிருக்காங்க, நிறைய இருப்பாங்க, நிறைய வழியில அவங்கள பிரசங்கம் கேட்டிருப்பாங்க. ஆனாலும் எவ்வளோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற மத்தியிலையும் நம்மளை தேர்ந்தெடுத்த ஆண்டவர் ஒரு வேறு குறிக்கப்பட்ட ஜனமாக நம்மளை வச்சிருக்கிற அவரோட பெரிய ஒரு கிருபை. அவர் அவர் யோனா அதை போல எவ்வளோ வலித்து வரை போனான். ஆனால் அவர் அந்த மீனை கொண்டு அவர் அவனை என்ன செய்ய ஆண்டவர் தீர்மானிச்சிருந்தாரோ அதை நிறைவேற்றினார். அதே போல நம்மளும் என்னென்ன வழியில் நம்ம தாறுமாற போனாலும் ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். அவருக்கு நம்ம 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 லேட்டாகுமே தவிர அவரை நம்மளை விட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவருடைய நோக்க நிறைவேறாமல் விட மாட்டார். நம்மளை தேர்ந்தெடுத்தப்பட்ட நம்ம மக்களை அவர் கைவிடவே மாட்டார். அவருடைய சித்தமே அதான், ஒரு பாவி மனம் திரும்பது பரலோகராஜ்யம் எவ்வளோ சந்தோஷப்படும். அதுபோல எந்த ஒரு பாவியும் தள்ள மாட்டார். அதுபோல நம்ம மத்தேயு 4:17 சொன்ன போல பாவம் ஒன்று நம்ம போடாமல் இருக்கிறது. நீங்கள் சம்பாதிக்க முடியாத ஈவு பரலோக ராஜ்யம் நமக்கு இலவசமாக வருதாரு. அப்போ நம்ம அது நினைச்சு கூட பார்க்க முடியாது. நம்ம பரலோக ராஜ்யம்னா ஒரு பெரிய ஒரு விலை மதிப்பு, நம்ம அது விலை நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்றுமே தகுதி கிடையாது. அவ்வளோ ஒரு இதை நமக்கு ஆண்டவர் இலவசமாக தராரு. அப்போ நம்ம அதுக்கு மெயினாக நம்மளை மெயினாக அர்ப்பணம் செய்யணும். மெயினாக ஆண்டவருக்கு நம்ம கடந்த நாட்கள் எப்படி இருந்தாலும் நம்ம பின்னிட்டு பார்க்காதபடி ஆண்டவரை நம்ம முன்னிட்டு நம்ம எந்த சூழ்நிலையிலையும் நம்ம வெளி வேஷத்துக்கு நம்ம நடிக்கலாம். ஆனால் ஆண்டவர் உள் மனதில் நம்ம இருக்கும்போது தான் அதுதான் அவர் பார்க்குறாரு. வெளி வேஷம் நடிச்சு போகிற நம்மளே நம்ம கெடுக்கிறது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கறது நம்ம அவருக்கு நம்ம ஆத்துமா எப்படி இருக்குன்னு தான் ஆண்டவர் பார்க்குறோம். உள்ளான மனது நம்ம வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை புகழ் இல்லாதபடி, ஏதோ வந்தோம் போனோன்னு இல்லாதபடி. அப்படி வந்தோம் போனோன்னா நமக்கு தான் நம்மளே நாமே கெடுக்கிறோம். அவ்வளோதான், நம்ம நாடு தான் வேஸ்ட்டு. நம்ம ஒரு உண்மையான இது இருக்காது, ஆண்டவருடைய உண்மையான வழிநடத்தல் இருக்காது. நம்ம எப்போ நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அந்த நிமிடமே ஆண்டவரத்தோட வல்லவராக இருக்கிறார் அவர். அதனால தான் நம்மளை இந்த கூட்டி எவ்வளோ வச்சிருக்கிறார். நம்மளை எத்தனையோ மக்கள் இந்த நேரத்தில் வேஸ்ட்டாக தேவையில்லாதபடி நேரத்தை வேஸ்டாக்குறாரு. ஆனால் இந்த இடத்துல நம்மளை எல்லாரும் கூட்டி கொண்டு வந்திருக்க அவருடைய மட்டும் இல்லாத கிருபை, அவருடைய நோக்கம். அப்போ நம்ம இன்னும் வளரணும், இன்னும் நம்ம இது போதாது, நம்ம முழுமையாடணும். நம்ம உதாரணமாக சொல்ல போனால் நம்ம சிஎஸ்ஐ சபையிலேருந்து பிஆர்சியிலேருந்து நம்ம வந்திருப்போம் எல்லாரும் வேறு. ஆனால் நம்ம இங்கே ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சபையை நம்ம அங்கே நம்ம இந்தியாவில் நம்ம வளர முடியாததை நம்ம இங்கே ஆண்டவருடைய திட்டம் நம்மளை வெளிப்படுத்திருக்கு. ஒவ்வொரு பேரும் அதை நம்ம ஒரு நல்ல ஒரு ஆண்டவருக்கு உகந்த மாதிரி நம்ம பிரயோஜனப்படுத்தணும். பிரயோஜனம்னா நம்ம மெயினாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நம்ம பெறணும். அது நம்ம மெயினாக ஆண்டவர்கிட்ட நம்ம என்னதான் தவறு செய்திருந்தாலும் நம்ம மனுஷன்ட்ட யார்ட்டும் சொல்லலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட தனியாக இருக்கும்போது அழுது ஆண்டவர்கிட்ட நம்ம உருக்கமாக நம்ம ஜெபம் பண்ணி அழுது, ஆண்டவரே மன்னிங்கப்பா, நான் பாவம் செய்யாது, இந்த அளவு பாவம் செய்துட்டாப்பா, என்னை நீ பாவம் செய்யாதபடி பாதுகாருங்கப்பா, நீங்களுடைய என்னை தொடுங்கப்பா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவருடைய பாவ மன்னிப்பு நமக்கு அந்த நிச்சயம் கிடைக்கும். அப்புறம் நம்ம அந்த பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் நமக்கு அஸ்திபாரம். அப்போ அந்த இதில் நம்ம அதை அப்போ அனுதினமும் அந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். நம்ம ஏதோ அப்போ அந்த நேரம் கிடைச்ச உடனே அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம ஒவ்வொரு நாளும் நானும் இப்போ இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்போ இல்லை இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் தான் பைபிள் ஓரளவு கண்டினியூ வாசிக்க முடியல. ஆனால் மற்ற வேற ஸ்டாப் ஆயிரும், அது மேலே முடியாது. அப்போ நம்ம மாம்ச பிரகாரம் முடியவே செய்யாது. நம்மளை சத்ருவானவன் பலவிதமான நமக்கு இழந்து போனது ஏதாவது ஒரு நம்ம வாழ்க்கையில ஏதாவது தேவையில்லாதான் இருக்கும். ஆனால் அதை நம்ம பெருசாட்டாக்கிட்டு நம்மளை முறுமுறுத்துட்டுலாம் உள் மனசில் இருக்கணும். சில போல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். அப்போ நம்ம வந்தாலும் ஆண்டவருக்குள்ள அப்போ நம்ம முறுமுறுத்துட்டு நான் எல்லாம் இருந்துட்டு உண்டு பல நேரம். இப்போ கலைஞ்ச வருஷம் வேற. அப்புறமா இப்போ இந்த வருஷத்துல தான் எனக்கு ஆண்டவருடைய நான் செய்த பாவத்தை எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அந்த நிமிடமே எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஒரு நித்திய மகிழ்ச்சி எனக்கு கிடைச்சி. அப்போ அது எல்லாருக்குமே வரணும் கண்டிப்பா. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறதான் நம்ம ஆண்டவருக்கு விரும்புறது அதுதான். அப்போ எல்லாருமே நம்ம என்னென்ன இது இருக்குமோ அதெல்லாம் சத்ரு ஒவ்வொரு கூட்டம் காண்பிப்பாங்க. ஒருவேளை சில பேருக்கு
ஏதோ வெளியே சும்மா இந்த மாதிரி நல்ல நேரத்தை செலவிடாம வெளியே போயிட்டு ஏதாவது சும்மா பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாம், இல்லை எங்கேயா வெளியே ஹோட்டலுக்கா இல்லை எங்கேயாவது ஒரு பார்க்குக்கா இல்லைன்னா எங்கேயாவது தேவையில்லாத நம்ம நேரத்தை வேஸ்ட் ஆக்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்ம ரெண்டாவது உள்ளது. முதலாவது நம்ம ஆண்டவருடைய வந்து நம்ம தேடணும். அப்போ நம்ம ஆண்டவரை அவர் வச்சிருக்கிறதெல்லாம் தெளிவாக நமக்கு நடக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம அதுபோல எந்த ஒரு நம்ம கவலையும் நம்ம வந்து மனசுல வைக்காம ஆண்டவர் இடத்துல நம்ம மெயினா நம்ம இருக்கணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. அதுபோல மத்தேயு 7:21 சொன்னது, இன்று அநேக மக்கள் தேடுகிறார்கள், விடுதலைக்காக தேவைக்காக மாத்திரம் இயேசுவை தேடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி திறந்த மனத்தோடு நம்ம வேதத்தின்படி நடந்தால் பெரிய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. நம்ம அந்த ஆசீர்வாதம் நம்ம விடுதலைக்காக மட்டும் நம்ம ஆண்டவரை தேட, மெயினா நம்ம வந்து ஆத்மா ஆதாயம், நம்ம ஆத்மா ரெச்சிப்படையணும், நம்ம ஆத்மா நம்ம அபிஷேகம் பண்ணணும், அந்நிய பார்த்து நம்ம அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு லெவலுக்கு நம்ம போயிட்டு இருக்கணும். நம்ம அப்படியே இருக்கிற ஆண்டு விரும்பல. நம்ம அதாவது ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரவட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அப்போ முதலாவது நம்ம அந்த பாவம் மன்னிப்பு நம்ம அந்த இது பெற்றுட்டு அப்புறமா இந்த மொழி ஞானஸ்தானம் நம்ம அந்த பைபிளை ஃபுல்லா படிக்கணும். படிச்சு பைபிளை நம்ம ஓரளவு படிச்சு நம்ம கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கலையோ முழுமையா ஆண்டவருக்கு இதுல ஞானஸ்தானம் நம்ம எடுத்து அப்புறமா அடுத்தது நம்ம வந்து ஆண்டவருக்குள்ளே நம்ம இருந்து அபிஷேகத்துல அவருடைய அனுதினமும் நம்ம வந்து அவருக்கு அபிஷேகத்துல பரிசுத்த அபிஷேகத்துல நம்ம அனுதினமும் ஜபத்துல வல்லமையா நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புறது. அதுபோல மத்தேயு 19:16 சொன்னபோது சொல்லியிருக்கிறது போல, அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லை. நீ ஜீவனில் பிரவேசிக்காவிட்டால் கற்பனைகளை கைகோள், ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைகோள் என்றார். அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கல்யாணம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவர்களை என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் போய் கொண்டிருக்கிறேன் என்று என்னிடத்தில் குறை என்ன என்று என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணலாக விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரனுக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனது பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லும் போது அவன் வந்து அதுல திரும்பி போனான் ஆண்டவருடைய வசனம். ஏன்னா அவன் ஐஸ்வர்யவானா இருந்தான், அவனுக்கு கொடுக்கறதுக்கு மனதில்லை. அதை போல எதுவுமே அந்த ஆண்டவருக்கு முழுமையா நம்ம கொடுக்காம இருந்தா நம்ம மனசையும் சரிதான், நம்ம எதுனாலும் ஆண்டவருக்குன்னு நம்ம முழுமையா நம்ம எதுனாலும் சரி நம்ம ஆண்டவரை இப்போ வந்திருக்கிற நம்ம எல்லாருமே முழு மனதோட நம்ம யார ஒரு வற்புறுத்தல் பேர்ல நம்ம வராம உண்மையாண்டு ஒரு வாஞ்சியா ஒரு முழு மனதோட ஒரு உற்சாகத்தோட நம்ம வந்தோம்னா ஆண்டவர் ஒரு வல்லமையா நம்ம எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கு. ஏன்னா நம்ம வாழ்கிற நோக்கமே இதுதான். வேற நம்ம இந்த மனுஷ வாழ்வில நம்ம வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வேலையில நம்ம எல்லாருக்கும் ஆயிரத்துக்கு நிறைய வேலை இருக்கும் நமக்கு, இருந்தாலும் பிஸி லைஃப் தான். அதனால அது ஒரு நிமிடம் நம்ம அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம அதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு உற்சாகமா போறோம். ஆனா நம்ம அந்த நம்ம ஆலய பிரகாரம் எப்படி இருக்கணும் அதை நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நிமிடம் நம்ம ஆலோசிக்கணும். ஏன்னா நம்ம எப்போ நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம பாரம் வருதோ, ஆண்டவரை குறித்து நம்ம ஓடுறோமோ, ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறாதான் நம்ம உலக காரியங்களை நம்ம உலகத்தோட முடிஞ்சு போவோம். நம்ம உலகத்துக்குரியவர்கள் இல்லை, நம்ம பரலோகத்துக்குரியவர்கள். அப்போ நம்ம பரலோகத்துக்கு ஏற்றதான் நம்ம மெயினா நம்ம எண்ணங்கள் இருக்கணும், எண்ணங்கள் சிந்தனைகள் நம்மளை ஓட்டும். அப்போ ஆண்டவர் நமக்கு நம்ம என்ன இதனால ஆண்டவர் தேற்றுவார், நமக்கு அதுதான் முக்கியம். அப்புறம் லூக்கா 18:17 சொன்னது போல, எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அதாவது அந்த வசனத்தை போல ஆண்டவர் தந்திருக்க வசனம், அது போல ஒரு சிறு பிள்ளையை போல நம்ம மனது மாறணும். சிறு பிள்ளைக்குன்னா இப்போ ஒண்ணுமே தெரியாது, அந்த பிள்ளைங்க எந்த ஒரு கள்ளங்காப்படி எதுவுமே இருக்காது அந்த பிள்ளைங்களுக்கு. அப்போ அதை சொன்ன உடனே அதை கேட்பாங்க. அந்த பிள்ளைங்க வந்து நம்ம என்ன சொன்னாலும் பெற்றோர்னாலும் சரி எது சொன்னாலும் உடனே நம்பி அதை உடனே கேட்பாங்க. அதே போல நம்ம வந்து பெரியவர்களாக இருந்தாலும் நம்ம வந்து ஆவிக்குரியதுல ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு சிறு பிள்ளைகளை போல நம்ம கடந்து போனோம்னா நம்ம ஆண்டவர் நம்மளை தொட வல்லவராக இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு.
அடுத்தது லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு தேவனை பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். இந்த வசனத்தை போல ஆயக்காரனை போல நம்மளும் இந்த பாவத்துக்கு நம்ம செய்த எந்த ஒரு இருந்தாலும் நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்புரவாகணும். அப்போ ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறார். எந்த பாவையும் தள்ள மாட்டார். அந்த வசனத்தை நம்ம எப்பவுமே நம்ம அதை நினைச்சு நம்ம அதை பின்னிட்டு பார்க்காம முன்னிட்டு நம்ம தான் இந்த வேதாகம் தான் நம்மளை காக்கணும். நம்ம இந்த வசனம் நம்ம மறக்காம இந்த வசனம் நம்ம மனதில் இருந்தால் தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இந்த நம்ம வசனம் நமக்கு தப்பு செய்ய சொல்லல, அது விபச்சாரம் செய்ய சொல்லல. இந்த வசனம் நம்மளை பாவம் செய்ய எந்த ஒரு பாவம் செய்ய சொல்லல, கொலை செய்ய சொல்லல. அப்படியே வாழ்ந்த என்ன நம்ம கொண்டு வந்தது இந்த வசனம் தான். அப்போ இந்த வசனம் தான் ஆண்டு நமக்கு எல்லாம் ஒவ்வொருவருக்கும் காவல். இந்த வசனம், இந்த வேதம், இந்த வேதம் இல்லைன்னா நம்ம முடியாது. வேதம் இல்லைன்னா நம்ம அடுத்த நொடியிலே நம்ம இந்த உலகத்து காரியத்துல நம்ம ஏதாவது நம்மளை அறியாமலே பாவங்கள் நிறைய இருக்கணும். அப்போ இந்த வசனம் தான் நம்ம ஆண்டவருக்கு இந்த வசனம், இந்த வேதம் தான் நமக்கு எப்போ மனதில் இருக்கணும். அப்போ இந்த வேதம் நம்ம மனசுல இருக்கும்போது ஆண்டவருடைய பரிசுத்த வாழ்வில் நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்ம சுத்தி நம்ம கோட்டையா இருப்பாரு. நமக்கு அந்த தீங்கு இந்த சாத்தானால இன்னும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. லூக்கா 19:43 சொன்ன போல உனை கிடைத்த இந்த நாளிலே உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்ததானால் நலமா இருக்கு. இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாக இருக்கிறது. லூக்கா 20:36 சொன்னது போல அவர்கள் இனி மறிக்க மாட்டார்கள். அவர்கள் உயிர் தெழுந்தலில் பிள்ளைகள் அப்படியால் தேவதற்கு ஒப்பானவர்களாய் தேவனுக்கு பிள்ளைகளாய் இருப்பார்கள். லூக்கா 21:13 வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தையை ஒளிந்து போவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. இப்போ லூக்கா 21:14 உங்கள் இருதயங்கள் பெருந்தினாலும் வெறித்தனத்தினாலும் கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். நம்ம எப்போ மரணம் நமக்கு எப்போ சம்பவிக்கணும்னு யாருக்கும் தெரியாது. அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. அது அப்போ நம்ம மறித்த பிறகு நம்ம இப்போ நம்ம என்ன செய்திருக்கோமோ அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் தண்டனை கிடைக்கும். நம்ம மறித்த பிறகு நம்ம இப்போ இங்கே வாழ்கிற நாளில் இந்த உலகத்தில் நம்ம நல்ல மாதிரி ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டு நம்ம ரட்சிப்பின் அனுபவத்தில் நம்ம பாவம் மன்னிப்பு பெற்று பரிசுத்தமாக வாழ்ந்தால் நமக்கு பரலோகம் கண்டிப்பாக. இல்லாமல் நமக்கு நம்ம நரகத்தை தான் அந்த மாதிரி கீழ்ப்படியாமல் இருந்தவங்களுக்கு நரகம் தான். அதை நம்ம இப்போ மனதில் நினைத்து ஒவ்வொரு பேரும் அனுதினமும் நம்ம ஜெபித்து ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அவர் லூக்கா 22:40 சொல்லியிருக்க போல அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர்களை நோக்கி நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். யோவான் 1:9 உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அது அந்த மெய்யான ஒளி. அவர் 10:1 சொல்லியிருக்கு. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாக உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. 11 அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ ஆண்டவருக்கு அவருடைய ஆண்டவர் நம்ம மனசை உருவாக நமக்கு இங்கே ஒரு சுவிசேஷம் சொன்ன போதிலும் அவங்க ஊரில் உள்ளவங்க ஜாஸ்தி, அவங்க நாட்டில் உள்ளவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனதில்லாத ஒரு இதங்க இருந்தாங்க. ஆண்டவரை முழுமையாக ஆண்டவர் இல்லை அப்படின்னு நிறைய பேர். அதனால்தான் ஆண்டவரை சிலுவரை அறியறதுக்கும் அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்தார்கள். இப்படி பலவிதமாக சத்ருவானவன் பல இதுல ஒவ்வொரு ஆளுக்கும் பல விதத்துல சத்ருவானவன் இடத்தை கொடுப்பான் மனதில். அப்போ அது ஆண்டவர் நம்ம இப்பவும் கடவுளுக்குள்ள இருந்தாதான் அந்த இதுல விடுதலை அடைய முடியும். இந்த லூக்கா 15:7-16 சொன்ன போல அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாக பார்க்க மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அப்பொழுது பண்டிகை தின்கிற 16 அப்பொழுது பண்டிகை தின்கிற தவிட்டினால் தான் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்த ஒருவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அதாவது இந்த கெட்டகுமாரன் கதை, அவன் எவ்வளோ நல்ல வசதியா இருந்தா தவப்ப நல்லபடியா பார்த்தாரு. ஆனா அவனுக்கு பாவத்தினால அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவனுக்கு சாப்பிட்ற ஒரு நேரம் ஆகாரம் கிடைக்காம அந்த மாதிரி கஷ்டப்பட்டான். அப்போ அவனுக்கு புத்தி தெளிந்த போது அந்த தகப்பன் இடத்துல போயிட்டு போகும்போது அவர் தகப்பன் நல்ல மகனை நல்ல கனம் பண்ணி அவனை நல்லா வரவேற்று நல்ல பாசத்துடன் அவனுக்கு நல்ல புதிய வஸ்திரத்தை கொடுத்து அவனுக்கு இழந்து போனது எல்லாம் கண்டிப்பாக அவனுக்கு கொடுத்தாரு. அதுபோலதான் நம்மளோட ஆண்டவர். நம்ம வழி மாறி போனாலும் ஆண்டவருக்கு நம்ம முழுமையாக அவரை தேடும் போது
அவர் நம்மளை நேசித்து வழிநடத்துக்கு அவர் எப்பொழுதும் வல்லவர் உள்ளவராக அவர் இறக்கம் நிறைந்தவராக இருக்கிறார். அதுபோல அவருடைய கோபமும் வந்து அந்த நம்ம மக்கள் தானே, நம்ம பாவம் செய்தானே அவங்களுக்கு அப்படின்னு கிடையாது. அவர் பாவம் யார் செய்தாங்களோ அவங்களுக்கு. நோவா காலத்துல அவன் நோவா குடும்பத்தை தவிர வேற எதுவுமே மிச்சம் படலை. அப்போ அந்த மாதிரி நம்ம யாருக்குமே வராதபடி நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள நம்ம இருக்கணும். ஆண்டவருக்குள்ள ஜபத்திலையும் இதுலயும் வைராக்கியமா நம்ம இருக்கணும். அப்பதான் இது பண்ண முடியும். அதுபோல இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா வழிநடத்தினாரு. லாஸ்ட் அவங்க 2 பேரை தவிர எல்லாம் நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ ஆண்டவர் எவ்வளோ இது அவங்களுக்கு டைம் கொடுத்தாரு, எவ்வளோ அற்புதம் பண்ணப்புறம் அவங்க வந்து உணர்வடையாம பாவத்தில் போயிட்டு இருந்தாங்க. அது அப்போ அவங்க லாஸ்ட் ஆண்டவர் தண்டனைக்கு அவங்க போனாங்க. அதனால நம்ம எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ள நம்ம ஏன்னா ஒரு நொடி பொழுது போதும் அந்த சத்ருவானவன் யாரடா ஆண்டவர் இருந்து பிரிக்கலாம் இருக்கிறது தான் அவனுடைய வேலையா இருக்கிறது. லூக்கா 15:24 என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போன திரும்பவும் காணப்பட்டான் என்று அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். லூக்கா 16:13 எந்த ஊழியக்காரனும் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சினைப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். தேவனுக்கும் நம்ம உலகத்தை நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஏதாவது ஒண்ணுக்கு தான் நம்ம செய்ய முடியும். ஒன்றுல தான் ஏதாவது ஒண்ணு நம்ம செய்ய முடியும். ஒன்றில் தேவனுக்கு இல்லைன்னா உலக காரியத்தை. நம்ம உலக காரியம் நமக்கு தேவையில்லை, தேவனுடைய காரியம் தான் நமக்கு முக்கியம். அப்படி நம்ம ஓடணும்னா அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அது இருந்தா நமக்கு ஆண்டவர் எதிர்பார்த்தது எல்லாம் நமக்கு வாழ்வில் நடக்கணும். அவர் எதிர்பார்க்கிற அவர் என்ன எதிர்பார்த்தாரோ நம்ம எதுவுமே எதிர்பார்க்கிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்வில் கிடைக்கும். லூக்கா 16:15 அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷன் முன்பாக உங்களை நீதிமான் என்று காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இதயத்தை அறிந்திருக்கிறார். மனுஷனுக்குள்ளே மேன்மை எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. லூக்கா 16:25 அதற்கு அவராக மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தார், லாசரோ அப்படியா தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயும் வேதனைப்படுகிறார். அதாவது தெரியும் இந்த இதுல ஆண்டவர் சொன்னது, இந்த ஐஸ்வர்யவானா இருந்தவன் வந்து அப்போ அந்த நரகத்தில் கஷ்டப்பட்டிருக்கிறது. லாசரு அந்த ஆபிரகாம் மடியில இருக்கும்போது அவன் அதை பார்த்துட்டு ஐயோ எனக்கு நான் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கேட்கறான். அப்போ அந்த ஒரு நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஏன்னா நம்ம இங்க உலகத்து காரியங்கள்ல வந்து அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஐஸ்வர்யத்துல மயங்காதபடி ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் நம்ம அனுதினமும் நம்மளை புதுப்பிக்கணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. யோவான் 8:34 இயேசு அவர்களுக்கு பிரதித்து, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பாவம் செய்கிற எல்லாருமே பாவத்துக்கு அடிமை. நம்ம எதுக்கு நம்ம இது தேவையில்லாத காரியங்களுக்கு போறோமோ நம்ம அதுக்கு அடிமையா இருக்கணும். நம்ம அதுல போகாதபடி ஆண்டவர் தான் ஒரு இது பாதுகாக்கணும். அப்புறம் யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். அந்த வசனத்தின்படி நம்ம ஆண்டவர் தான் நம்மளுக்கு துணையா இருக்கணும். அவர் இருந்தால் தான் நமக்கு முடியும். அதனால எப்போ அனுதினமும் மெயினா நம்ம அந்த வசனங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குறைஞ்சது நம்ம ஒரு 2 அதிகாரமா படிச்சு ஆண்டவர்கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணா நல்லது. அதுதான் நம்மளை அந்த ஒரு நாளுக்குள்ள வழி நடத்தும். அப்படி அனுதினமும் இருந்தா அந்த சத்ரு எந்த ஒரு சோதனையும் அகப்படாதபடி ஆண்டவர் நம்மளை பாதுகாப்பார். யோவான் 8:47 தேவனால் உண்டானவைகள் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறார்கள், நீங்கள் தேவனால் உண்டாகிறபடியால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள். 51 ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கு மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்கள் அத்தனை பேருக்கு தேவனுடைய பிள்ளைகளாகபடி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்ப நம்ம அவரை விசுவாசிச்சு எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை முழு நம்பிக்கையோடு அவர் ஒருவரே, அவர் தான் நம்மளை உண்டாக்கின சகலத்தை சிருஷ்டித்தவர் அவர் தான் அப்படின்னு அவர் தான் நம்ம தேவன் அப்படின்னு நம்ம முழு மனதோடு அவரை விசுவாசித்து அனுதினமும் நம்ம இருக்கணும். அதுபோல 1:14 சொல்லியிருக்கு. யோவான் 1:14 அந்த பிறந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவர்களால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரான மகிமைக்கு ஏற்ற மகிமா இருந்தது. 15ஆம் வசனம் அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். யோவான் 3:3 சொல்லி இயேசு அவனுக்கு பிரதித்திரம் ஒருவன் மறுபடியும் பிறவாட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். மறுபடியும் பிறந்தாதான் நம்ம வாழ்க்கை. நம்ம முழு ஞானஸ்தானம் எடுத்து நம்ம புது சிருஷ்டியா புது மனுஷனா மாறணும். நம்ம மாமிசத்துல நம்ம வாழ மாட்டோம். மாமிசம் செத்து நீதிக்கு பிழைத்தவர்களா நம்ம ஆவியில இருக்கிறவர்களா காணப்படணும். நம்ம மாமிசத்து காரியத்துக்கு ஓடாதபடி ஆவியின் கனிகளுக்கு நம்ம ஓடணும். அப்பதான் ஆவிக்குரிய கனிகள் நமக்கு கிடைக்கும். நம்ம மாம்சம் எல்லாம் இந்த உலகத்தோட முடிஞ்சுப்போம். ஆவியின் கனிகள் தான் நமக்கு நித்திய நமக்கு அதுதான்.
இயேசு 5வது வசனம், இயேசு பிரதித்தினால் ஒருவன் ஜலத்தினால் ஆவினால் புறப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்புறமா யோவான் 3:15, தன்னை விசுவாசித்தவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். சோதரம் ஆண்டவர் இந்த எவ்வளவு என்ன சொல்லிட்டு இருக்கிற அந்த வசனங்கள் நிறைய இருக்குது. நம்ம ஆண்டவருடைய நாமத்துக்கு எப்பொழுது நம்ம ஆண்டவரை தேடினா நமக்கு எந்த ஒரு சோதனைகள் வராது. அதுதான் நம்ம முக்கியம். ஆண்டவர் எதிர்பார்க்கறது அதுதான். நம்ம ஒவ்வொரு பேரும் அனுதினமும் ஆண்டவருக்குள்ள நம்ம பைபிள் வாசித்து இது பண்ணலாம். எந்த ஒரு சோதனையில் ஆகப்படாதபடி நம்ம இந்த ஆதியிலேருந்து நம்ம தெரியும். அந்த அந்த ஆதாம் ஏவாள் எல்லாம் சோதனை எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த இதயம் வந்து இடம் கொடுத்ததுனால தான். இதயத்துல வந்து அந்த சத்துருவுக்கு இடம் கொடுத்ததுனால தான். அப்ப எல்லாருமே வந்து அந்த நம்ம அந்த இடம் கொடுக்காமலே இந்த வேற எது நமக்கு தெரியும். நம்ம அந்த பைபிள் வாசித்ததுன்னா வேற எதுக்குமே நம்ம இடம் கொடுக்க போறது இல்லை. உலக காரியங்கள் எதுக்குமே அதை நம்ம முக்கியமாக பைபிளை வாசித்து நம்ம ஆண்டவர்கிட்ட எப்பவும் நம்ம இருப்போம். ஆண்டவர் தான் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கணும். அவருடைய இதிலே அவருடைய நித்திய வாழ்விலே நம்ம பரலோக ராஜ்யத்திலே எல்லாரும் பங்குள்ளவர்களாக நம்ம நித்திய ஜீவனிலே நமக்கு நித்திய ராஜ்யத்திலே பரலோக ராஜ்யத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எல்லாருடைய பெயர்களும் நமக்கு எழுதப்படணும். அதுக்காக நம்ம எல்லாரும் அனுதினமும் ஆண்டவர்களை நிலைத்திருப்போம். ஆண்டவர் தான் இந்த வார்த்தை ஆசிரியர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கைகள் எடுத்து தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா காரியத்திலையும் எல்லா பாகத்திலையும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த நாளை ஆசீர்வதித்து தந்தார். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம். ஒரே ஒரு காரியம், நாளைக்கு நடக்கிற ஆராதனைக்காக ஜெபிச்சுட்டு முடிப்போம். எல்லாரும் கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பானே, இந்த நல்ல வேலைக்காம கொடாவடி சோதனப்பா, அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வல்லமையுள்ள தேவன், மகிமை நிறைந்தவர், மாட்சிமை நிறைந்தவராக இருக்கிறபடியா நன்றி தாப்பனே. ஆண்டவரே, சகோதராக விரும்பித்து வாசல் எத்தனை இன்பம் எத்தனை நன்மையாக இருக்கிறது என்று சொன்ன தேவனே, ஆண்டவரே, நன்மையான காரியங்களை செய்யும்படியா எங்களை அழைத்த ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறபடியா நன்றி தாப்பனே. ஆண்டவரே, இந்த நாளுக்கு அந்த கிருபைக்கா சோதனை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களை எல்லாரையும் இந்த இடத்துல கூடி சேர்த்த கிருபைக்கா நமக்கு சோதனை ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் நம்முடைய கரத்தில் தருகிற ஆண்டவரே. எல்லாரும் நம்முடைய கரத்தில் தருகிற நீ ஆளுகை செய்யும்படியாய் வரும் நாட்கள் இன்னும் அநேக ஆத்துமக்களை நீ கூடி சேர்க்க போற கிருபைகளுக்கா நன்றி. இப்படி செய்ய போறாக்கா நன்றி ஆண்டவரே. நாளை நடக்கிற ஆராதனை கரத்தில் தருகிற ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. நடக்கிற ஒவ்வொரு பாகத்தையும் கரத்தில் தருகிற ஆண்டவரே. வருகிற புதிய புதிய ஆத்துமக்களுக்கா நன்றி ஆண்டவரே. வருகிற பிள்ளைகளை ஆண்டவரே ஆண்டவரே கரெக்டான நேரத்துக்கு வரும்படியா நீ கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாய் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒருமனப்படுத்தும்படியாய் நீ கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, செய்தி வேலைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை வேலைக்காமக்கு நன்றி. காணிக்கை வேலைக்காமக்கு நன்றி ஆண்டவரே. சாட்சி வேலைக்கா நன்றி. எல்லா பாகத்தையும் உம்முடைய கரத்தில் தரும் நீர் ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஆராதனைக்கு விரோதமாய் சத்துரு கொண்ட எல்லா தடைகளை நசன இயேசு நாமத்தினாலே எல்லாம் நிர்மலமாய் போகட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படி செய்கிறபடியா நன்றி. மீத நேரத்தை உம்முடைய கரத்தில் எல்லாவற்றையும் குமாரன இயேசு கிறிஸ்து மேலும் வேண்டுகொள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாளிலும் சகோதரர்களை இணைந்து ஆண்டவரே துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் ஒருமுறைப்பட்டு ஹல்லேலூயா ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். வார்த்தைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விடுதலையோடு நம்மை ஆண்டவரே நம்மை ஸ்தோத்திரிக்க முடியாது, துதிக்க முடியாது. கர்த்தர் கொடுத்த பலனுக்காக, ஆரோக்கியத்திற்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பும்படியா ஆண்டவரே தகப்பனுடைய ராஜ்யத்தை கண்டு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆயத்தமாகும்படியாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற ராஜா. தேவன் பலப்படுத்தின கிருபைக்காக நன்றி செலுத்துவோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமாகும்படியாய் அநேகரை ஆயத்தமாக்கும்படியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக ராஜா. தகப்பனே, உண்மை அறியாத ஜனங்களுக்கு உண்மை அறிவிக்கத்தக்கதாக, சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக, மனம் திரும்பும்படியாய், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நித்திய
நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியாது. ஆண்டவரே அப்பா தகப்பனே, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக பாரப்படுகிற ஒரு இருதயத்தை ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளத்திலும் கற்று தரும்படியாய் ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிப்போமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஒவ்வொரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவன் இடைபடுவீராக ராஜா. ஆண்டவரே, எங்க கேம்புகளில் அப்பா எங்களை ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்ற முடியாது ஆண்டவரே. இந்த நாளில் கேட்ட வார்த்தைப்படி தகப்பனே ஆண்டவரே, உடைய ராஜ்யத்திற்கென்று நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை எழுப்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரை பயன்படுத்தத்தக்கதாக கர்த்தர் எங்களை ஆண்டவரே உருவாக்குவீராக, எடுத்து பயன்படுத்துவீராக. தகப்பனே அப்பா, நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை நாங்கள் செய்யத்தக்கதாக சுவிசேஷம் எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்கிறபடினால எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா. ஹல்லேலூயா. கடைசி காலமாய் காணப்படுகிறபடினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே, தேசங்களில ஆண்டவரே அடைக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருவருக்கு ஆண்டவரை சந்திக்கத்தக்கதாக கேம்புகளிலே கர்த்தர் வழிவாசலை திறப்பீராக ராஜா. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் தேவன் பலப்படுத்துவீராக. அதற்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து செபிப்போமா. ஒருவேளை வேலை காரியமா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், இருக்கிற சூழ்நிலைகளா இருக்கலாம், கேம்பில் இருக்கிற காரியங்களா இருக்கலாம், எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஹல்லேலூயா. குடும்பத்தின் சூழ்நிலையா இருக்கலாம், பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உடைய ராஜ்யத்தை கண்டுபடியாய் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இருக்கிற எல்லா தடைகளையும் கர்த்தர் அப்புறப்படுத்துவீராக ராஜா. வேலையினால் ஏற்படுகிற எல்லா ஆண்டவரே சிரமங்கள் எல்லாம் கர்த்தர் நீக்க முடியாது. கர்த்தாவே, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஆம் தகப்பனே அப்பா, ஆண்டவரே உடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றப்பா. ஒவ்வொருவரும் நாங்கள் நிறைவேற்ற முடியாது எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு கொடுக்க ஜெபிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்திலே, எங்கள் வேலை ஸ்தலங்களிலே, எங்கள் கேம்புகளிலே, நாங்கள் இருக்கிற அறையில அப்பா ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. எத்தனையோ பேர் ஆண்டவரே உண்மை அறியாதபடி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. அவர்களை காத்து ஆண்டவரே நாங்கள் பரிதாபப்படாதபடி ஆண்டவரே அவர்களுக்காக பாரப்படுகிறவர்களாய் ஆண்டவரே அவர்களுக்காக அந்த ஆத்துமாக்காக பாரப்படுகிற ஒரு உள்ளத்தை கர்த்தர் இந்த வேளையில எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவரே தகப்பனே உடைய சித்தங்கள் வாழ்க்கையில நிறைவேறபடியாய் கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்களை ஆண்டவரே பயன்படுத்துவீராக. அதற்கு எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்துங்கப்பா. நீர் ஆளுகை செய்வீராக, அபிஷேகித்து வழிநடத்துவீராக. ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஆண்டவரே, அநேக பாரங்கள் உண்டு ராஜா, நெருக்கங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, பாடுகள் உண்டு. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆண்டவரே ஒரு விடுதலை தருவீராக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. கர்த்தர் விடுதலை தர வல்லவர் அவர். ஹல்லேலூயா. எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக ராஜா. ஆம் தகப்பனே, நாங்கள் எப்பொழுது செபிப்பதை போல ஆண்டவரே சுவிசேஷம் மாத்திரமே எங்களுக்கு பாரமாய் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பாரங்களையும் பாதத்தில் நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் இடைபடுவீராக. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் விடுதலை உண்டு, ஆசீர்வாதம் உண்டு தகப்பனே. அப்பா, உடைய சமூகத்தில் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி நோக்கத்தோடு தேவையோடு வந்திருந்தாலும் எல்லா குறைகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றுவீராக. இன்னும் அநேகர் வந்து கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம், தடைகளை நீக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்து யாவரையும் ஒரு விஷயம் கூட திரு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நிறைய பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த கொண்டைக்குள்ள ஒவ்வொரு மூடி மறைத்து காத்துக் கொள்ளும்படியாய் வேலை ஸ்தலங்களில் அதிகாரி கண்ணில் தயவடைக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு கைகளின் பிரயாசங்களை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். தேவைகளை சந்திப்பீராக. திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீன் பிரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அனுகூலத்தை கொண்ட அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.